இன்னையோட பார்த்தீங்கன்னா மேற்கு அரபு நாடுகளில் போர் நடந்து 8வது நாளாக கடந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த 8வது நாளில் அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு மற்ற நாடுகள் என்னென்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8வது நாளில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த ஒரு வீடியோலேயே நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுவேன். சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த போருங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நீண்டுட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த நம்ம அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் அதிபர் இருக்காரு, டொனால்டு ட்ரம்ப் அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போர் நிறுத்தணும்னா ஈரானை பார்த்தீங்கன்னா எங்களிடம் சரணடைவது ஒரே தீர்வு. இப்படி அவங்க சரணடைஞ்சா மட்டும்தான் இந்த போருங்கிறது பார்த்தீங்கன்னா முழுமையாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களிடம் ஈரான் சரணடைஞ்சா அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இறையாண்மை காக்கிற தலைவரை நாங்கள் நியமிப்போம். அப்படி நியமிக்கிற தலைவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பொருளாதாரமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சின்ன குழந்தைங்களோட கல்வியாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேம்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் தோற்றது பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னா, இப்போதைக்கு ஈரான் பார்த்தீங்கன்னா இப்போ அண்டை நாடாக இருக்கிற சவுதி அரேபியா இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், இந்த நாடுகள் எல்லாத்திட்டையும் இப்போ அவங்க தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்காருல்ல ஈரானு, அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தெரியாமல் தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதை மீன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிற வெளியிட்டிருக்காரு. அதான் அதே மாதிரி தான் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ட்விட்டில் நம்ம டொனால்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டுங்கிற போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிடம் சரணடையும் வரை இந்த போருங்கிறது பார்த்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்படாது. எப்போ அவங்க இந்த அமெரிக்காவிடம் சரணடைகிறாங்களோ அப்போ தான் இந்த போருங்கிறது நிறுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அதிலே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நிதி அமைச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கிறது தந்திருக்காரு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நம்பிக்கைக்குரிய கூட்டணி பார்த்தீங்கன்னா இந்தியா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்ம தெரியும், இப்போ நம்ம கச்சா எண்ணெய்ங்கிறது பார்த்தீங்கன்னா அமெரிக்காடு தான் வாங்கிட்டு இருக்கோம். அவங்க நம்ம மேலே டேரிஃப் போட்டு நம்ம ரஷ்யா கூட வாங்கக்கூடாது அப்படின்னு அவங்க நிறையா சொல்லியிருக்காங்க. அதை மீன் பண்ணி தான் இவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ரஷ்யா கூட இந்தியா பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய்ங்கிறது வாங்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம். அதை ஏற்று பார்த்தீங்கன்னா அவங்க எங்களிடம் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போருங்கிறது இப்போது இவ்வளோ நாள் போயிட்டு இருக்குல்ல, இப்போ 8வது நாள் போயிட்டு இருக்கு. நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிடம் இந்தியா பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை ஏற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நிதித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டொனால்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்தீங்கன்னா நான் காலையிலே கவர் பண்ணியிருக்கணும், ஆனால் சாயந்தரம் தான் வீடியோ இருக்கிறனால இது என்னங்கிறத இப்போ சொல்லிடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஈரான் மீது கடுமையான தாக்குதலுங்கிறது நடத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் பார்த்தீங்கன்னா காலையிலே இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவிலேருந்து வெளிவந்த செய்திகள்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டிலேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து வந்த நியூஸ் என்ன அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரேல் நம்ம ஈரானோட கேபிட்டல் சிட்டியாக இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா சரமாரியான தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. கேபிட்டல் சிட்டின்னு மட்டும் இல்லாமல் நம்ம ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறுத்தாமல் ஏவுகணைகளை போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தாக்குதலுங்கிறது பயங்கரமாக நடத்திட்டு இருந்திருக்காங்க. சொன்ன மாதிரி தான் இப்போ 8வது நாளாக இந்த போருங்கிறது போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஈரானோட கேபிட்டல் சிட்டியான டெஹரான் மேலே நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு இஸ்ரேல் மட்டும் இல்லாமல் அமெரிக்காவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா குண்டு மூலையாக போட்டு அங்கே பொழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால எவ்வளோ பலி எண்ணிக்கை ஆயிருக்குன்னு இன்னும் எவ்வளோன்னு வரல. இப்போதைக்கு குத்து மதிப்பாக எவ்வளோன்னு வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். கமேனி பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் கமேனி எப்படி இறந்தாங்க அப்படின்னு நம்ம இஸ்ரேல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செயற்கைக்கோள் படங்களை வச்சு ஒரு வீடியோங்கிறது ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படி கொண்டோம் அப்படின்னு நம்ம இஸ்ரேல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோங்கிறது வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கமேனி பதுங்குழியில் பதுங்கி இருக்கும்போது அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா குண்டுகள் போட்டு தகர்த்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில்
பயிரெலாம் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலில் நடந்த சம்பவங்கள், இஸ்ரேல் நடத்திய சம்பவங்கள்னு சொல்லலாம். அடுத்தது ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, ஈரான் சைடுல இருந்து அவங்க என்னென்ன சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா ஈரான் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த போர்ல ஈரான்ல எவ்வளவு பேர் பலியாயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போதைக்கு வரைக்கும் இப்போ விடிய அவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை இஸ்ரேலாக இருக்கட்டும், அவங்க நடத்திய தாக்குதலை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்போ கரண்ட்டாக 1332 பேர் பார்த்தீங்கன்னா அங்கே பலியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூஸுங்கிறது வெளியே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டாக இப்போ அவங்க இஸ்ரேல் அவங்க சொல்லியிருந்தால கமேனி கொல்லப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை அதிர்ச்சியில் ஆளாக்குற மாதிரி நம்ம கமேனி எக்ஸ் தளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டுங்கிறது வருது. நீங்கள் எல்லாம் யோசிக்கிட்டே எனக்கு புரியுது, கமேனி தான் இறந்துட்டார்ல. ஆனால் அவங்க ஒரு ட்விட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டுங்கிறது இப்போ போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஈரான் அடித்து பெரிய தப்புங்கிறது பண்ணிட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உரிய விளைவுகளை அவங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டில் அவங்க போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் ஏவுகணையை ஏவுற அந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஈரான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்கிற எண்ணெய் வளங்களில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே தொழிலாளர்கள், அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க தொழிற்சாலையிலேருந்து எல்லாம் வெளியேறுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாத்துக்கும் ஒரு அறிவுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இஸ்ரேலாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும் அவங்க பார்த்தீங்கன்னா விடிய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதனால இப்போதைக்கு அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சட்டங்கள் போட்டிருக்காங்க. நம்ம ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கிற நம்ம அமெரிக்காவோட தளம் ஒன்று இருக்கு, வான் பாதுகாப்பு தளம். அது மேல பாத்தீங்கன்னா இப்போ ஈரான் சைட்ல இருந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை பாத்தீங்கன்னா அந்த வான் பாதுகாப்பு அந்த இது இருக்குல்ல அது பாத்தீங்கன்னா முற்றிலுமா அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா பல்வகையான ஏவுகணைகளை ஏவி அதுல பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ துபாயில இருக்கிற ஒரு விமான நிலையத்துக்கு பக்கத்துல தாக்குதல்ங்கிறது ஈரான் நடத்தியிருக்காங்க அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம துபாயிலிருந்து புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க. நல்ல வேலை இந்த தாக்குதலில் இருந்து பார்த்தீங்கன்னா யாரும் இதுவரைக்கும் உயிரிழக்கவில்லை, அதுவும் இல்லாமல் யாரும் இது காயமும் அடையவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் நாட்டுக்குள்ளே நடந்த சம்பவங்கள், அதுக்கப்புறம் அவங்க நடத்திய சம்பவங்கள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் வெளிநாடுகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த போர் குறித்து அவங்க என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஐநா சபை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போரை பார்த்தீங்கன்னா உடனடியாக நிறுத்த வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதனால இந்த போர் இப்போ நடக்குதுல்ல, இதனால பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற பொருளாதாரமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அப்பாவி மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சேதம்ங்கிறது அடைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இந்த போரை பார்த்தீங்கன்னா உடனே நிறுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு முக்கியமான நியூஸ்னே சொல்லுங்க. நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு உதவி இருக்காங்க அப்படின்னு உதவி இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் உதவி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸுங்கிறது வெளியே வந்துட்டு இருக்கு. எந்த வழியாக அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானுக்கு உதவி இருக்காங்கன்னா இப்போ நம்ம அமெரிக்கா எந்த மாதிரி ஆயுதங்களை யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்காவோட இராணுவங்கள் எங்கெங்கே இருக்குது, தளவாடங்கள்ல என்னென்ன பண்றாங்க அப்படின்னு நியூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸுங்கிறது வெளியே வந்திருக்கு. நான் நேற்றே சொன்ன மாதிரி தான் இந்த போரால பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் விலைங்கிறது உயரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெயோட விலை பார்த்தீங்கன்னா 12.2% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இங்க உயர்ந்தாலும் நம்ம இந்தியா நாட்டுக்குள்ள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இடம் பேக்கப் இருப்பு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதனால இந்த விலைங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ள பாதிப்புங்கிறது ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்டா நம்ம 2020 ஏப்ரல் முடியும் பார்த்தீங்கன்னா இந்த கச்சா விலை எண்ணெயோட உயர்வு பார்த்தீங்கன்னா ஏறிட்டு தான் இருந்துச்சு. இப்போதான் பார்த்தீங்கன்னா அது சீரா பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த போர் சூழல் காரணமாக இந்த கச்சா எண்ணெயோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இருப்புங்கிறது நம்ம பேக்கப் இருக்கு. அப்படி இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி சம்பவம் தான் நடக்கும். இப்போ நம்ம பாகிஸ்தான் அண்டை நாடான பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலோட விலை பார்த்தீங்கன்னா 335 ரூபா 68 காசுகள். யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி சூழ்நிலை நம்ம இந்தியாலையும் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு.
இது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை. அது டீசல் எடுத்தீங்கன்னா 321 ரூபா 17 காசுகள் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போதைக்கு கரண்டாக பார்த்தீங்கன்னா இந்த நிலவரத்தில் தான் அங்கே போயிட்டு இருக்கு பாகிஸ்தானில். இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டுகளில் இருக்கட்டும் இல்லை வேற நாடுகளில் இருந்து இந்த போரை குறித்து அவங்க சொன்ன கருத்துக்கள் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம இந்தியாக்குள்ள என்ன நடக்குது, நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த போரை குறித்து எப்படி இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பாயிண்ட் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியால இருந்து இப்போ வெளிநாடுகளில் இப்போ நிறைய பேர் இந்த போர் காரணமாக சிக்கி நிறைய பேர் அங்கே தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள இந்தியாக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு ஒரு 14 சிறப்பு விமானங்களை பார்த்தீங்கன்னா ஏற்பாடுங்கிறது பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைஸ் ஜெட் இருக்குல்ல அவங்க மூலியமாக தான் இந்த 14 சிறப்பு விமானங்களை ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட அட்டவணை பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லையும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்க யாராச்சும் இப்போ வெளிநாடுகளில் மாட்டி தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சிறப்பு விமானங்கள் எப்பப்போ இயக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி இந்தியாவுக்கு வரலாம். இப்போ முக்கியமான நியூஸ் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டிஆர்பி இதை பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்களே அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரத்துக்கு நிறுத்தி வைக்க உத்தரவுங்கிறது போட்டிருக்காங்க. எதனால இந்த உத்தரவுங்கிற அவங்க போட்டிருக்காங்கன்னா இப்போ ஈரான் போர் பதற்றம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டிஆர்பிக்காக அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த நியூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பரப்பிட்டு இருக்காங்க. அதனால இந்த டிஆர்பி இதை பார்த்தீங்கன்னா 4 வாரம் அப்படி இல்லாட்டி நாங்கள் எப்போ மறு உத்தரவு சொல்கிறோமோ அது வரைக்கும் நிறுத்தி வைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு உத்தரவுங்கிறது போட்டிருக்காங்க. இந்த போரை குறித்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டை வெளித்துறை அமைச்சர் இருப்பார்ல அவரோட பார்த்தீங்கன்னா தொலைபேசியின் மூலம் கேட்டு இப்போ அறிஞ்சிருக்காங்க. இப்போ போர் எப்படி போயிட்டு இருக்கு, எந்த கட்டத்தில் இருக்கு, இந்த போர் நிறுத்தறதுக்கான அறிகுறி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு எல்லாம் நம்ம ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டு அறிஞ்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஈரானோட கப்பல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பயிற்சிக்காக வந்துருந்துச்சு. ஆனால் அவங்க திருப்பி போகும்போது அங்கே இருக்கிற நம்ம அமெரிக்காவோட போர்க்கப்பல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கப்பலை பார்த்தீங்கன்னா சுட்டு வீழ்த்தி அழிச்சிட்டாங்க. அதில் நிறைய மாலுமிகள் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாலுமிகளை பார்த்தீங்கன்னா தேடுற பணியில் நம்ம ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இறங்கி இப்போது தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கொச்சியில் இருக்கிற துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சம்ங்கிறது அடைஞ்சிருக்கு. எதனால இந்த கப்பலுக்கு இப்போ நம்ம கொச்சி துறைமுகத்தில் தஞ்சம் அடைஞ்சிருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இந்த போர்க்கப்பலுங்கிறது நம்ம கொச்சி துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தஞ்சம்ங்கிறது அடைஞ்சிருக்கு. இதில் இருந்த ஒரு 183 மாலுமிகள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சேஃபாக அவங்கள இப்போ தங்க வச்சுருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது புத்திங்கிறது வந்திருக்கு போல். ஏன்னா இப்போ ஈரான் கப்பல் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தான் போர் பயிற்சியில் ஈடுபட்டு அவங்க திருப்பி போகும்போது தான் அமெரிக்கா நாடு பார்த்தீங்கன்னா அதை சுட்டி வீழ்த்திருக்காங்க. இதை பற்றி நான் ஒன்றும் பேசலையே அப்படின்னு நம்ம இந்தியா கவர்மெண்ட் ஒன்றும் பேசலையே நான் நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுங்கிறது பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அந்த ஒரு கப்பலை அவங்க தாக்கி அழைச்சிருக்காங்க. ஆனால் இன்னொரு கப்பலை பார்த்தீங்கன்னா எங்கள் மனித அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் இந்தியா நாட்டுக்குள்ளே நாங்கள் இப்போ அதை பாதுகாத்து வச்சுருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா நேற்று தான் சொல்லியிருந்தேன் இந்த பிரச்சனையில் சிலிண்டர் விலை இது பார்த்தீங்கன்னா உயருக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நம்ம கரண்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தெரியுமா சிலிண்டர், அந்த சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே இப்போ வணிக பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களே அந்த சிலிண்டரோட விலை பார்த்தீங்கன்னா 19 கேஜியாக இருக்கிற சிலிண்டரோட விலை 115 ரூபா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளிடம் போதுமான இருப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்றிய அரசாங்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதோட சிலிண்டரோட விலை பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போர் இப்போ நடக்குதுல்ல அதனால நம்ம இந்தியாவோட வளர்ச்சி இந்த 2026லேருந்து 27க்குள்ளே இருக்கிற நம்ம இந்தியாவோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எஸ்பிஐ வங்கியின்
ஆய்வில் பார்த்தீங்கன்னா இந்த தரவுங்களை இப்போ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்கின்ற இந்த பாஸ்மதி அரிசி இருக்குல்ல, அதோட வர்த்தகம் பார்த்தீங்கன்னா இப்போ பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதனால நான் இந்த வர்த்தகம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கவலைக்கிடத்தில் இருக்காங்க அப்படின்னு நியூஸுங்கிறது வெளிவந்திருக்கு. இப்போ இந்த டீ லவராக இருக்கட்டும், இல்லை காப்பி லவராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நியூஸ் பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்கு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னத்தான் இந்த சிலிண்டர் விலை ஏறினாலும் இந்த டீ விலையாக இருக்கட்டும், இல்லை காப்பி விலையாக இருக்கட்டும், இல்லை பூஸ்ட் அந்த மாதிரி நம்ம டீ கடையில் நம்ம குடிக்கிற ஐட்டங்களோட விலை பார்த்தீங்கன்னா உயராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த போரில் இன்னைக்கு நடக்கிற இந்த 8வது நாளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சுருக்கி சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து, இந்த போர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8வது நாளாக இப்போ தொடர்ந்து போயிட்டு இருக்கு. உங்களோட கருத்து அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை பற்றின ஏதாச்சும் கருத்து உங்களுக்கு இருந்தாலும் அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் இங்கேருந்து கொடுத்துருங்க. இல்லை நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரெகுலராக நடக்கிற ஏதாச்சும் விபரீதங்கள், அதுக்கப்புறம் ரெகுலராக நடக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணிட்டு இருப்பேன். சரிங்களா? சரி, உங்களை அடுத்தது இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.